குட் மார்னிங், வெல்கம் டு அலஸ்கோ சிடிஎஸ். இப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் இன்றைக்கி சில்வர் மினி மார்க்கெட் எப்படி M6 ட்ரேட் ஆகுன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேற்று சில்வர் மினி மார்க்கெட்டில் நடந்த ப்ரைஸ் மூவ்மெண்ட். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் மார்க்கெட்டோட ஓப்பனிங். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. மேலே வந்து 46,600 அப்படின்ற ஜோனுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாமல் அதுக்கப்புறம் ஃபர்தராக ட்ராப் ஆகி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அதே சப்போர்ட் 45,800 அப்படின்ற சப்போர்ட் எடுத்து ஃபுல்லாக புல் பேக் ஆகிருக்கு. இன்றைக்கி எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 46,300லேருந்து 400 இந்த ஜோனில் ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னா இன்றைக்கி நம்ம ட்ரெண்ட்லேருந்து டவுட்டும் இல்லை, மார்க்கெட்டோட சில்வரோட ட்ரெண்ட் வந்து அப்படில் தான் இருக்குது. கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க இந்த மூவிங் ஆவரேஜை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். 46,200 இந்த ஜோன் கீழே வந்ததுன்னா நீங்கள் செல் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை பை பண்ண நினைக்கிறவங்க 45,800 நேற்று என்ன ரெக்கமெண்டேஷனோ நேற்று என்ன லெவலோ அதே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். 45,800 கீழே வரைக்கும் பை பண்ணி அது கீழே ஸ்டாப் லாஸ் வைங்க. ஏன்னா இது கீழே மார்க்கெட் வந்ததுன்னா கொஞ்சம் நல்ல செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் 45,800 வரைக்கும் நீங்கள் பை பண்ணலாம். இங்கேருந்து பை பண்ணுறவங்க 45,800 வரைக்கும் பை பண்ணிட்டு 45,700 இந்த ஜோனை ஸ்டாப் லாஸாக வைங்க. ஸோ இந்த ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கீழே வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா சில்வர் மார்க்கெட் ரொம்ப நாளாக மேலே அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதை பிரேக் அவுட் ஆனோன்னா கொஞ்சம் செல்லிங் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம அப்பப்போ என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு அப்டேட் பண்ணுறோம். இன்றைக்கி இன்றைக்கி ஈவினிங் வந்து நிறைய கொஞ்சம் முக்கியமான நியூஸ்லாம் இருக்கனால அதை வச்சு மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ சில்வரோட ட்ரெண்டு பையிங் தான். செல்லிங் ட்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம செல் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். தேங்க்யூ, பாய்.